ஜனநாயகன் திரையரங்கில் சங்கீதா வைரலாகும் வீடியோ, திடீரென ஏற்பட்ட மாற்றம். முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வேகமாக வைரலாகி வருகின்றது. அந்த வீடியோவில் விஜயின் மனைவி சங்கீதா ஜனநாயகன் திரைப்படத்தை முதல் நாள் முதல் காட்சியாக தியேட்டரில் வந்து பார்த்ததாக கூறி சிலர் தகவலை பரப்பி வருகின்றனர். அந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்படும் தியேட்டரும் அங்கு வைக்கப்பட்டுள்ள பேனர்களும் காட்டப்படுகின்றன. அதன் பிறகு மாஸ்க் அணிந்தபடி ஒரு கார் அருகே நிற்கும் சங்கீதாவின் காட்சியும், பின்னர் அவர் மீண்டும் காரில் ஏறும் காட்சியும் இடம்பெறுகிறது. இதையடுத்து மீண்டும் ஜனநாயகன் திரைப்பட பேனர்களின் காட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதை பார்த்த பலரும் சங்கீதா உண்மையிலேயே ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க வந்ததாக நம்ப தொடங்கியுள்ளனர். ஆனால் இந்த வீடியோ குறித்து தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் வேறு கதையை சொல்கின்றன. சங்கீதா இடம்பெறும் அந்த காட்சிகள் ஜனநாயகன் திரைப்படம் வெளியான நாளில் எடுக்கப்பட்டவை அல்ல என்று கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு திரைப்படத்தை பார்க்க சென்ற போது பதிவு செய்யப்பட்ட வீடியோவை இப்போது ஜனநாயகன் திரைப்படத்தின் காட்சிகளுடன் இணைத்து எடிட் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது முதல் முறையும் அல்ல. இதே வீடியோ முன்னதாக குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான சமயத்திலும் சங்கீதா அந்த படத்தை பார்க்க வந்தார் என்ற தலைப்பில் வைரலாக்கப்பட்டது. அப்போது கூட பலர் அந்த தகவலை நம்பியிருந்தனர். தற்பொழுது அதே வீடியோவை மீண்டும் பயன்படுத்தி ஜனநாயகன் திரைப்படத்துடன் தொடர்பு படுத்தி புதிய வதந்தியை உருவாக்கியுள்ளனர். இதனால் சமூக வலைதளங்களில் வெளியாகும் ஒவ்வொரு வீடியோவையும் உடனே உண்மை என்று நம்பாமல் அதன் பின்னணியை பல்வேறு நம்பகமான ஆதாரங்கள் மூலம் சரிபார்த்த பிறகே முடிவுக்கு வர வேண்டும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது. இதற்கிடையில் விஜய் மற்றும் சங்கீதாவின் தனிப்பட்ட வாழ்க்கை மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. 1999 ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா ஷாஷா என 2 பிள்ளைகள் உள்ளனர். நீண்ட காலம் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. அதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பாக சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்ததாகவும் செய்திகள் வெளியாகின. அந்த மனுவில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவின. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தை சங்கீதா முதல் நாள் முதல் காட்சி பார்த்தார் என்ற வகையில் தற்பொழுது வைரலாகும் வீடியோவிற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. எனவே சமூக வலைதளங்களில் வைரலாகும் ஒவ்வொரு வீடியோவையும் உண்மை என ஏற்றுக்கொள்ளாமல் முதலில் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்ப்பதே புத்திசாலித்தனமான அணுகுமுறையாகும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.